ரெண்டு குட்டி ஆடு நல்ல சூப்பர் ஆடு வாங்கிட்டு போறீங்க. நல்ல குட்டியை சாட்ட மாதிரி வளர்த்துருக்கு அப்படிதானே? ஆமாண்ணே. குட்டி ரெண்டு என்ன குட்டினே? பொண்ணு ஒண்ணு கிடாரு. ஒரு கிடாமரி ஒண்ணு ஒரு பொம்மரி ஒண்ணு அப்படிதானே? ஒரு கிடாமரி ஒரு பொம்மரி சூப்பரா சாட்ட மாதிரி வளர்த்துருக்கு. ஆட போய் சொல்லுங்க. ஆடு பல்லு எப்படி என்ன? பல்லு தேஞ்சிருச்சுனே. பல்லு தேஞ்சிருச்சு. பல்லு தேஞ்சிருச்சு. ஒரு ரெண்டு இது வேணா வச்சுக்கலாம். ஆனா முட்டைக்காம்பு ஆடுன்னு. ஆமாண்ணே. முட்டைக்காம்பு ஆடு ரெட்டை குறுக்கு ஆடும். ரெட்டை குறுக்கு ஆடுன்னு எப்படின்னா விலை சொன்னாங்க? 45,000 சொன்னாங்க. 45,000 சொன்னாங்க. விலை பயங்கரமா சொல்லிருக்காங்களே. பசிகள் எவ்வளவு கேட்டீங்க? 38 ரூபாய்க்கு கேட்டோம்னே. 38 ரூபாய்க்கு கேட்டீங்க. ஃபைனல் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 40 ரூபாண்ணே. 40 ரூபா. 40 ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறோம். எப்படி குட்டி என்ன கணக்கு, ஆடு என்ன கணக்குனே? அது ஒரு 10 ரூபா 20 ரூபா கணக்கு. 20 ரூபா கணக்குல வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆடு சூப்பரா இருக்கலாம். ஆமாண்ணே. நம்ம முதல்ல எத்தனை மாசத்துல எடுக்க முடியும்னே? ஒரு 6 மாசம் ஆகும்ண்ணே. 6 மாசம் கண்டிப்பா எடுத்துடலாம். 6 மாசம். ஆனா நம்ம கிடா பெரிய ஆடா வரும். வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்கண்ணே? 3 ஆடுங்கண்ணே. 3 ஆடு. பெரிய சைஸான ஆடு தான். பெரிய சைஸ் ஆடு. எப்போதுமே இங்க தூத்துக்குள்ள வாங்கினதானே. வாங்கினதுதான். பெரிய ஆடு வாங்கி வளர்த்தா லாபம் கிடைக்கும். சின்ன குட்டி வாங்கினா அந்த லாபம் இருக்கு. சின்ன ஆடு 4 வாரத்தாலும் இருக்குன்னு நறுக்குன்னு வளர்க்கணும். ஓகே ஓகே. சூப்பர் ஆடு, தரமான ஆடு வாங்கிட்டு போறீங்க. வணக்கண்ணே. வணக்கம். ரெண்டு குட்டி ஆடு, நல்ல ஆடு, ஒரிஜினல் கொடி ஆடு, நல்ல ஹைட், நல்ல நீளம், நல்ல சூப்பரா இருக்கு. ரெண்டு மாதிரி என்ன மாதிரி மக்கா? ஒரு கிடாமரி ஒரு பொம்மரி. கிடாமரி ஒரு பொம்மரி. அதுதான் ஆடு இனி ஒரு மாசம் இருக்கும். சரி, எப்படி விலை சொன்னாங்க? 33 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கிட்டு போறோம் மக்கா? 25,500. 25,500. எந்த ஊர்ல இருந்து வாரம் மக்கா? புளியம்பட்டி. புளியம்பட்டி. வீட்டுல எத்தனை குட்டி வச்சு எத்தனை ஆடு வச்சிருக்கேன் மொத்தம்? 10. இதே மாதிரி ஆடுதானா? ஆமா. இதுக்கு கிடா நம்மகிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு. பெரிய கிடா வச்சிருக்கியா? சரி, எப்போ எட்டேபுரம் வந்து ஆடு வாங்குவியா? ஆமா. ஒவ்வொரு ஆடா எட்டேபுரத்துல வந்து வாங்கணும் அப்படிதானே? சரி, இன்னைக்கு வரணும். எப்படி ஆடு வாங்கணும்னு வந்த? இதே மாதிரி தான். இதே மாதிரி எத்தனை ஆடு பாத்துருப்ப சந்தையில? 5 ஆடு. 5 ஆடு. இந்த ஆடு பிடிக்க காரணம் என்ன சொல்லு? இது நல்ல உயரம் நட்டு குட்டி நல்லா வளர்த்துருக்கு. குட்டி நல்லா வளர்த்துருக்கு. பால் சத்தான ஆடு. அதனால இந்த ஆடை வாங்கிட்டு போற அப்படிதானே? பல்லு நல்ல பதம் இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. சரி, ஆட்டுக்கு அடர்த்தி எல்லாம் கொடுக்க? நான் மேட்சல் ஃபுல்லா தடுப்பூசி போட முடியும். போட்டுறோம். கரெக்டா போட்டுறீங்க. போனோன்னு கிரீம் மாத்திரை கொடுப்போம். கிரீம் மாத்திரை எத்தனை நாள்ல கொடுக்கணும்? கிரீம் மாத்திரை 6 மாசம். 6 மாசத்துக்கு குட்டிக்கு போன கிரீம் வந்து கொடுத்தா 6 மாசத்துக்கு கிரீம் வந்து கொடுக்கணும் அப்படிதானே? ஆமா. அண்ணா வணக்கண்ணே. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? மதுரை மேலூர்ல இருந்து வரோம். ஒரு குட்டி ஆடு அப்படிதானே? தாயும் பிள்ளையும் வாங்கிட்டு போறீங்க. ஆடு 2 பல்லா 4 பல்லா? 2 பல்லா. 2 மாதிரி. எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 17 ரூபா சொன்னாங்க. 17,000 சொன்னாங்க. 5 ரூபாய்க்கு 500 வாங்கிருக்கேன். 15,500. விலை கூடுதல் நினைக்கல, கம்மி நினைக்கல? கூடுதல். எவ்வளவு கூடுதல் நினைக்கீங்க? 2,000-3,000 கூட தான். 2-3,000 கூட தான். இதனால வாங்கிட்டு போறாங்க. எப்படியா ஒரு ஆடு வாங்கணுங்கிற இடத்துல வந்தாச்சு. தாயாடும் குட்டி வாங்க நினைச்சிருந்தா இல்ல சென்னையாடு வாங்க நினைச்சிருந்தா? தாயாடும் குட்டி வாங்க நினைச்சீங்க. அதே மாதிரி கிடைச்சிட்டு அப்படிதானே? அதனால எதனால இங்க இருந்து வாங்குறீங்க பிரதர்? இங்க இருந்து வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இதுனா வாங்கிருக்கீங்களா? செட் ஆகுதா? செட் ஆகுது. எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க வீட்டுல? வீட்டுல ஒரு 10 ஆடு வளர்க்குறோம். 10 ஆடு. கொடியாடு வச்சிருக்கீங்க? கொடியாடு தான். கிடா வச்சிருக்கீங்களா? கிடா இருக்கு. கொடியாடு கிடா தான் வச்சிருக்கீங்க? கொடியாடு கிடா தான். ஆடு வளர்ப்பு லாபம் இருக்கா? லாபம் இல்லையா? லாபம் இருக்குண்ணா. லாபம் இருக்கு. ஒரு ஆடு நல்ல ஒரு 2 பல்லு இருக்குமா? 4 பல்லு இருக்குமா? 4 பல்லியா? 4 பல்லு. நிற மாசம் செனை அப்படிதானே? வயிறு முட்டை செனை. ஆமா. எத்தனை நாள் குட்டி போடுங்கயா? இன்னும் 10-20 நாள் ஆகும்யா. 10-20 நாள் குட்டி போட்டோம். என்ன விலை சொன்னாலும் என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்கயா? இது 15 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா. 13 ரூபா வாங்கிட்டு போறீங்க. வரும்போது எப்படி ஆடு வாங்க நினைச்சு வந்தீங்க? குட்டி ஆடு வாங்க நினைச்சா செனையாடு வாங்க நினைச்சா? செனையாடு தான் வாங்க நினைச்சேன். செனையாடு தான். எத்தனை ஆடு பாத்துருப்பீங்க சந்தையில? அது ஒரு 500 ஆடு பாத்துருப்பேன். இந்த ஆடு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். இது நல்ல குரல் அரைச்சு வாங்கிட்டு போறோம். எத்தனை இது வச்சுக்கலாம் அந்த ஆடை? இது 4-5 ஈத்துக்கு வச்சிருக்கலாம். 4-5 ஈத்து வச்சுக்கலாம். முதல்ல எத்தனை மாசம் எடுக்க முடியுங்க? 16,000 எத்தனை மாசம் எடுக்க முடியும் நம்ம? அதே நம்ம யோகத்தை பொறுத்து இருக்கியா. குட்டி ஆடு ஜம்முன் இருக்கு. ஆடு வந்து பாத்தீங்கன்னா கொடியாடும் பல்லையாடும் கிராஸ். ஒரிஜினல் கொடியாடு கிடையாது. மாதிரி 2 என்ன மாதிரினே? கிடாமரி. ரெண்டுமே கிடாமரி தான். ஒரு போல வளர்த்துருக்கு. ஒரு 4 மாசம் இருக்கும் அப்படிதானே? ஆடு 2 செனை ஆயிட்டு. ஆமா. சரி, எப்படி விலை சொன்னாங்கண்ணே? விலை 30,000 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 26 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. எல்லாரும் கொடி ஆடுவோமா? நீங்க கிராஸ் ஆடு விரும்பி என்ன காரணம்? ஐயா, ஒரு அருமையான ஆடு வாங்கிட்டு போறீங்க. பல்லு சேர்ந்துட்டா பல்லு சேரலையா? பல்லாம் சேரல. எத்தனை மாசம் சனையா இருக்குங்கயா? இப்ப நிறசனங்க அப்படிதானே? ஒரு 10-20 நாள் குட்டி போடும். சரி, ஓகே. நல்ல கொடியாடு தான் வாங்கிட்டு போறீங்க. எவ்வளவு விலை சொன்னாங்க ஆடு? வேலை 15,000 சொன்னாங்க. 15,000 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 13 முடிச்சிருக்கா. 13 வரும்போது தாயாடும் குட்டி வாங்க நினைச்சிடலாம், நிறசன வாங்க நினைச்சு வந்தீங்களா? குட்டியோட வாங்க நினைச்சோம். சரிங்கய்யா. இங்க வந்தவன இந்த ஆடு பிடிச்சு போச்சு. அப்படி வாங்கி. இந்த ஆடு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க? அதனால இது இளங்குறை. இளங்குறம். ஒரு 10 ஈத்து வச்சுக்கிடலாம். நம்ம எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க?
வீடு தான் இது ஒண்ணுனா வாங்க வழக்கு அப்படி ஒன்னொன்னா வாங்க வளர்க்க விற்க அப்படிதான் இருப்பீங்க. சரி சரி, ஓகே ஓகே, நன்றி நன்றி. நல்ல புளியம்பூர் ஆடு, சூப்பரான ஆடு. கலருக்கு நம்ம வந்து கலரு. பல்லு எப்படி என்ன ஆகுதுன்னா 6 பல்லு. பல்லு 6 பல்லு. ஒரு 2-3 மாசம் சனையா இருக்கும். எத்தனை மாசம் சனையா இருக்கும்? 3 மாசம் சனை. எப்படி கரெக்டான 3 மாசம் சனை செக் பண்ணி வாங்கிட்டீங்க? உரியா 3 மாசம். உரியா 3 மாசம். பால் கறந்து பாத்தீங்களா? பால் கறந்து பாத்தீங்க. எப்படி நான் விலை சொன்னாங்க? விலை 22 ரூபா சொன்னாங்க. சரி, எவ்வளவு ஃபைனல் முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 19 ரூபாய். 19 ரூபா. ஆடு இதான் ஒரிஜினல் கொடியாடுனா இதான் ஒரிஜினல் கொடியாடு. ஒரிஜினல் கொடியாடு. எப்போதுமே ஒரிஜினல் கொடியாடு தான் வாங்கிங்க. கண்டிப்பாண்ணே. கூட 1000 நல்ல ஜம்மன் வாங்கி வளர்க்கணும். அப்படிதானே? சரி, ஓகே. இத்தனை நம்ம கிடா இருக்கு அப்படின்னா? கிடா பெரிய கிடா வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படிதானே? சரிங்கண்ணே. நம்ம முதல்ல எத்தனை மாசத்துல எடுக்கலாம் அந்த ஆட்டுல இருந்து? ஏன்னா 6 மாசம் தானே. 6 மாசத்துல கன்ஃபார்மா எடுக்க முடியும் அப்படிதானே? இப்படி ஆடு வேணா கன்ஃபார்மா நம்ம வந்து நம்பிக்கையா லாபம் எடுக்க முடியும். நல்ல லாபகரமா இருக்கும் அப்படிதானே? கண்டிப்பாண்ணே. கிருமி தடுப்பூசி எல்லாம் போடல எப்படி? அதான் கண்டிப்பா போடுறோம். அதெல்லாம் கண்டிப்பா போட்டுறீங்க அப்படிதானே? சரி, ஓகே, நன்றி நன்றி. ரெட்டை குறுக்கு ஆடு, நல்ல சூப்பரான ஆடு, ரேரான கலர் அப்படிதானே? பல்லு எப்படி என்ன ஆகுதுண்ணே? பல்லு எப்படிண்ணே? பல்லு கொஞ்சம் தேஞ்சிருக்கு. பல்லு கொஞ்சம் தேஞ்சிருக்கு. ஆடு இளஞ்சனையா இருக்குமாண்ணே? இளஞ்சனை. எத்தனை மாசம் சனையா இருக்குண்ணே? மாசம் 2 மாசம் இருக்கும். 2 மாசம் இருக்கும். நல்ல முட்டை காம்பு ஆடு அப்படிதானே? நல்ல மடி, நல்ல ஜம்முன் இருக்கு. நல்ல பால் சத்தான ஆடுதான். எவ்வளவு வளர்த்து முடிச்சிருக்கீங்கண்ணே? ஏன்னா எவ்வளவு முடிச்சுட்டு வாங்கிட்டு போறீங்க? 15 தானே. 15,000 வாங்கிட்டு போறேன். எந்த ஊர் போகுதுண்ணே? பறந்து வழி வாகு. சரி, ஓகே ஓகே. பத்தி சொல்லுங்க. எப்படி பல்லு எப்படி என்ன ஆகுதுங்க? 6 பல்லு. 6 பல்லு. எத்தனை மாசம் சனையா இருக்குங்கய்யா? ஒரு 4 மாசம் சனையா. 4 மாசம் சனையா இருக்கும். எவ்வளவு விலை சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கீங்கய்யா? எவ்வளவு விலை சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 18 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு? 18 ரூபா. 18 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 15 ரூபா. எத்தனை மாசம் சனையா இருக்கும்? 4 மாசம் இருக்கும். 4 மாசம் சனையா இருக்கும். இந்த ஆடை போய் சொல்லுங்க. பல்லு எப்படி என்ன ஆகுது? இது 6 பல்லு ஆடு. இது 6 பல்லு ஆடு. எத்தனை மாசம் சனையா இருக்கு? அது இது அது மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரிதான் ஓடு சின்ன மாதிரி இருக்கு. தெரியுதா? ஒரு 3 மாசம் சனையா இருக்கும் அப்படிதானே? சரி சரி, ஓகே ஓகே. எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க? திண்டுக்கல். திண்டுக்கல். அவ்வளவு தூரத்துல வரீங்க. வரும்போது எத்தனை ஆடு வாங்க நினைச்சு வந்தீங்க? இல்ல 2 ஆடு தான். போன 15 நாளைக்கு முன்னாடி தான் 2-3 ஆடு வாங்கிட்டு போனேன். சரிங்கய்யா. செட் ஆயிட்டீங்களா? செட் ஆயிட்டா மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க. 2 ஆடு உங்களுக்கு பிடிச்சமான ஆடு வாங்கிட்டீங்க அப்படிதானே? 2 தரமான ஆடு தான். நல்ல ரெட்டு குறுக்கு ஆடு தான் வாங்கிட்டு போறீங்க. சரி, ஓகே ஓகே, நன்றி நன்றி. செம்பரி குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ரெண்டுமே நாட்டுக்குட்டி, பொட்டு கிடையாது. நாட்டுக்குட்டி பார்த்து வாங்கிட்டு போறீங்க. ஒரு 6 மாசம் குட்டி இருக்குமா? 4 மாசம் குட்டி இருக்குமா? 5 மாசம் இருக்கும். 5 மாசம் குட்டியா இருக்கு. என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்குற கண்டிதான்? ஒரு 5 மாசம் வளர்த்து விற்கிறது மாதிரி. ஓ சரி. எல்லாரும் வெள்ளாடு உண்மாவா? நீங்க வந்து செம்பரி? நம்ம செம்பரி ஆரம்பத்துல இருந்து செம்பரி வாங்கி பழக்கம். செம்பரியில என்ன ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும்? குட்டி நல்லா வளர்க்கலாம்னு சொல்லி. என்ன இடம் கொடுப்பீங்க? கையறனே கையறந்த தீவனம் தானே? ஆட்டு தீவனம். ஆட்டு தீவனம் கொடுப்பீங்க. அது போல நாத்து இதுதான் கொடுப்போம். இதான் கொடுப்பீங்க. எவ்வளவு விலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 13 ரூபாண்ணே. எவ்வளவு சொன்னது? எவ்வளவுண்ணே? அவங்க 15,000 சொன்னாங்க. 13 வாங்கிட்டு போறீங்க. கரெக்டா எத்தனை மாசம் சொன்னீங்க வளர்க்குது? 4-5 மாசம். 4-5 மாசம் வளர்ப்பேன். எப்படி என்ன விலைக்கு வாங்கிப்போம்? அந்நேரம் குட்டி அந்நேரம் ஒரு 10 ரூபாய்க்கு கூட விற்கும். 10 ரூபாய் கூட விற்கும். டபுளா விற்கும். அவ்வளவுதான். டபுளா விற்கும். சரி, கிடாக்கள்ல 1 நீளம், உயரம், அகலம், தலை செட்டு, வாலு, காலு. ஆனா ஒண்ணு காயடிச்ச கிடா. ஆமா, காயடிச்ச கிடா. என்ன தேவைக்காக போகுது? இது ஃபங்க்ஷன் போகுது. ஃபங்க்ஷனுக்கு. என்ன ஃபங்க்ஷன்னா? கல்யாணத்துக்கு. அப்ப இன்னும் நிறைய வாங்கிருப்பீங்களா? அதெல்லாம் 12 வாங்கிருக்கு. 12 வாங்கிருக்கு. அது நீங்க தானா? அது ஆமா. சந்தைக்குள்ள 12 கிடா உயரமான கிடா வாங்க. இங்க வரைக்கும் பேச்சு அடிபட்டுச்சு. ஆமா. சந்தையில அவ்வளவு பெரிய கிடாவும் பிடிச்சிட்டாங்க. அப்படி பெரிய கிடா தான் வாங்குறது. ஆமா. ரைட். குட்டி சூப்பர் குட்டி வாங்கிட்டு போறேன். ரெண்டுமே கிடா மாதிரி இருக்கு. ஆமா சார். ரெண்டுமே கிடா மாதிரி. எத்தனை நாள் குட்டியா இருக்கும் இந்த 2 குட்டி? 20 நாள் குட்டி சார். 20 நாள் குட்டி. ஆமா சார். சரி, எல்லாருமே பெரிய குட்டி வாங்கணும் ஆசைப்படுவாங்க. நீங்க பொடி குட்டி வாங்கிருக்கீங்க. என்ன காரணம்? வீட்டுல 2 பொடி குட்டி கிடக்கு சார். சரிங்க. அது கூட சேர்த்து வளர்க்கலாம்னு வாங்கிட்டு போறீங்க. ஆமா சார். மாட்டுப்பால் மாட்டுப்பால் நம்மகிட்ட மாடு இருக்கா இல்ல வாங்கி தான் கொடுக்கணும்? பக்கத்துல மாட்டுப்பால் இருக்கு சார். கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழிச்சல் இந்த மாதிரிலாம் ஒண்ணு வராது சார். ஒன்னும் வராது. எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? விலை 8 ரூபா சொன்னாங்க சார். 8000 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 6500 சார். 6500 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. விலை கூடுதல் நீங்களா கம்மி நினைக்கீங்க? விலை கொஞ்சம் சரியான விலை தான். ஆமா, ஒரு கிலோ மாதிரி ஒரு பொம்மரி. ஜம்முனு வளர்த்துக்கண்ணே. நல்ல புளியம்பூர் அருமையான ஆடு. மரி 2 என்ன மரினே? ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரினே. கிடா மரி பொம்மரி. ஆட போய் சொல்லுங்க. ஆடு பல்லு எப்படி என்ன? ஆட கடப்பல்லு கால சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துருச்சு. நம்ம எந்த ஊர் வியாபாரினே? நான் பெர்னாலி. ராமநாதபுரம் மாவட்டம். பெருநாளி வந்தா நம்ம ஆடு வாங்கினாலும் வாங்கிக்கலாம். எப்போ நம்ம குட்டி ஆடுகள் இருக்குமா இல்ல எப்படி? எல்லாமே இருக்கு. எந்த நேரம் கிடாயி ஆடு பால் கனி. ஆமா. 2 மாதிரி என்ன மரினே? 2 பொம்மரி. 2 பொம்மரி. ஆமா. ரெண்டுமே பொம்மரி தானா? ஆடு பல்லு எப்படி? ஆடு பல்லு 6 பல்லு 6 பல்லு. சரிண்ணா. எப்படி 2 விலை எப்படி சொல்றீங்க? 2 62,000 சொன்னேன். ஃபைனல் எவ்வளவு விடலானே? 54 ரூபாய் கேட்டாங்க.
ஒரு 1000 சேர்த்து கொடுத்துடலாம். ஒரு 1000 சேர்த்து கொடுத்துடலாம். 53 கொடுத்துடலாம் அப்படிதானே? 54 கேட்டாங்க, 56 கொடுத்துடலாம். 56 கொடுத்தா. எந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னீங்க? பெருநாளி. பெருநாளி. ராமநாமான பெருநாளி வந்தா வாங்கிக்கலாம். முதல் 2 குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ரெண்டுமே கிடாமரி தான். ஒரு 8 மாசம் குட்டியா இருக்கும். காய் அடிக்காத குட்டி. வளர்ப்புக்காண்டி தான் வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? 5 மாசம். 5 மாசம். எப்போதும் இப்படி வாங்கி தான் வளர்ப்பீங்க. பெரிய குட்டி தான் வாங்கி வளர்த்தா நல்லா நல்லா குயிக்கா சாப்பிடுமா? இப்படி குயிக்கா சாப்பிடும் டக்குன்னு உண்டாயிரும். கரெக்டா எத்தனை மாசம் சொன்னீங்க? 5 மாசம் தான். 5 மாசம். என்ன விலைக்கு இப்போ வாங்கிருக்கீங்க? ஐயா 10,500. 10,500 ஒரு குட்டியா? ஒரு குட்டி. ஒரு குட்டி 10,500. 5 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும் ஒரு குட்டி? ஐயா 17 ரூபா. ஒரு குட்டி 17 ரூபா 18 ரூபா போகும். ஒரு மாசம் நமக்கு 1000 ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். என்ன கை